5 வருஷம் திமுக ஆட்சிக்கு போட்ட ஜால்ராவால் ஏற்பட்ட நிலைமை. வேங்கை வயல் உட்பட ஒரு பிரச்சனையிலும் வலிமையாக குரல் கொடுக்காமல் திமுகவின் ஊதுகுழலாக இருந்ததால் ஏற்பட்ட சிக்கல். இனியும் திருமாவளவன் சுதாரிக்கவில்லை என்றால் 2031 கட்சியே இல்லாமல் செய்து விடுவார்கள். எச்சரிக்கும் விசிக நிர்வாகிகள். என்ன செய்ய போகிறார் எழுச்சி தமிழர்? கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்து வந்த மென்மையான போக்கு தற்போது அக்கட்சியின் உள்வட்டாரத்திலேயே மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல முக்கிய விவகாரங்களில் விசிக ஒரு ஜால்ரா போடும் கட்சியாகவே பார்க்கப்படுவதாக பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு இப்போது அக்கட்சியின் நிர்வாகிகளாலேயே வழிமொழியப்படுகிறது. ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டாமல் வெறும் தோழமை என்ற பெயரில் திமுகவின் ஊதுகுழலாக மாறியது கட்சிக்கு சரிவை ஏற்படுத்தியுள்ளதாக நிர்வாகிகள் வெளிப்படையாகவே முணுமுணுக்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தையே உலுக்கிய வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் விசிக ஒரு வலுவான போராட்டத்தையோ அல்லது அரசுக்கு எதிரான கடுமையான அழுத்தத்தையோ கொடுக்க தவறியது அக்கட்சியின் அடித்தளத்தையே அசைத்து பார்த்துள்ளது. அதே சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக திமுகவை நோக்கி விரல் நீட்ட தயங்கியது ஏன் என்ற கேள்வி தொண்டர்களிடையே எரிகிறது. இத்தகைய முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் காத்தது திமுகவின் அதிகார நிழலில் விசிக தனது தனித்துவத்தை இழந்து வருவதையே காட்டுகிறது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் எழுந்துள்ள இந்த எச்சரிக்கை மணி 2031 ஆண்டிற்குள் விசிக என்ற அடையாளமே இல்லாமல் போய்விடும் என்ற அச்சத்தை விதைத்துள்ளது. திமுக தனது அரசியல் லாபத்திற்காக விசிகவின் வாக்கு வங்கியை பயன்படுத்தி கொண்டு அந்த கட்சியை ஒரு துணை அமைப்பாக மட்டுமே மாற்றி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இனியும் திருமாவளவன் சுதாரிக்கவில்லை என்றால் திராவிட கட்சிகள் சிறுத்தைகளின் நகங்களை மழுங்கச் செய்துவிடும் என்று நிர்வாகிகள் தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விசிகவின் இந்த தடுமாற்றத்தை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் மற்றும் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் போன்ற சக்திகள் விசிகவின் வாக்கு வங்கியை நோக்கி வலை வீச தொடங்கியுள்ளன. திமுகவின் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் விசிக இருப்பதால் அக்கட்சியின் இளைஞர் அணியினர் அதிருப்தியில் உள்ளனர். திருமாவளவன் தனது அரசியல் முதிர்ச்சியால் இதை கடக்க முயன்றாலும் களத்தில் உள்ள யதார்த்தமும் அவருக்கு எதிராகவே திரும்பியுள்ளது. இந்த சூழலில் இருந்து மீள வேண்டுமானால் விசிக தனது சுயாட்சியையும் போராட்ட குணத்தையும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. எழுச்சி தமிழர் திருமாவளவன் இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார். ஒருபுறம் திமுகவுடனான ஆட்சி பங்கு குறித்த கோரிக்கை, மறுபுறம் கட்சியின் தனித்துவத்தை காக்க வேண்டிய நெருக்கடி என அவர் இரட்டை சவால்களை சந்தித்து வருகிறார். இதுவரை திமுக கொடுத்த சின்ன சின்ன வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது போதும் என்றும் இனி நேரடியாக அதிகாரத்தில் பங்கு கோரும் துணிச்சல் வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்துகின்றனர். திருமாவளவனின் அடுத்த கட்ட நகர்வு அவர் ஒரு கூட்டணி தலைவர் என்பதை தாண்டி ஒரு சுயேட்சையான ஆளுமை என்பதை நிரூபிப்பதாக இருக்க வேண்டும். இறுதியாக 2026 தேர்தல் என்பது விசிகவிற்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டமாக அமையப் போகிறது. திமுகவின் மேலாதிக்கத்திற்கு பணிந்து போவதா அல்லது தனது கொள்கைக்காக புதிய பாதையை தேர்ந்தெடுப்பதா என்ற கேள்விக்கு திருமாவளவன் விடை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த முறை அவர் எடுக்க போகும் முடிவுகள் 2031 விசிக ஒரு வலிமையான கட்சியாக இருக்குமா அல்லது வரலாற்றின் பக்கங்களில் மறைந்து விடுமா என்பதை தீர்மானிக்கும். புரட்சி என்பது மேடை பேச்சோடு நின்று விடாமல் செயலில் காட்டப்பட வேண்டும் என்பதே சிறுத்தைகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.